வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் கார சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்குவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸில் உள்ளது. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம், நல்லா பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி பழம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வதக்கின பொருளை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அந்த சட்னி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சேர்த்து கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.